உங்கள யாராச்சும் ஏஐ சாட்போட்டை அதிகமா பயன்படுத்துறீங்களா? குறிப்பா கூகுளோட ஜெமினி, அதுக்கப்புறம் ஓப்பன் ஐயோட சாட் ஜிபிடி, இந்த மாதிரி ஏஐ சாட்போட்டை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, நான் அந்த 2ல ஒரே ஒரு ஏஐ சாட்போட்டை பத்தி ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். குறிப்பா கூகுளோட ஜெமினி. அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அநேகமா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நீங்க அதிகமா ஏஐ சாட்போட்டை பயன்படுத்துனீங்கன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாட் ஜிபிடியோட யூசர்ஸ் அதிகமா இருக்காங்களா, இல்ல கூகுளோட ஜெமினியோட யூசர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட் ஜிபிடியோட மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய growth-ம் அதிகமா இருக்கு. கூகுளோட ஜெமினியை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ தற்சமயம் இதுதான் நிலவரம் ஏஐயோட சாட்போட்ல. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கூகுளோட அந்த ஜெமினியில இருக்கக்கூடிய பிரத்யேகமான செட்டிங், அதுக்கு வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க கூகுள் ஜெமினியோட சாட் பண்ணிருப்பீங்க, டெக்ஸ்ட்டை பயன்படுத்திருப்பீங்க, இமேஜை பயன்படுத்திருப்பீங்க, ஏன் வாய்ஸை கூட நீங்க பயன்படுத்தி சாட் பண்ணிருப்பீங்க. அப்படி சாட் பண்ணும்போது நம்ம எல்லாருமே ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட கூகுள் ஜெமினி நமக்கு கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக கூகுள் ஜெமினியை நம்ம வழி நடத்தலாம். அதுக்கு உண்டான செட்டப்பை கூகுள் ஜெமினில கொடுத்துருக்காங்க. அது எங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். ஸோ இதை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே இந்த ஃபீச்சரை நீங்க முறையா பயன்படுத்த முடியும். ஸோ அதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க அதிகமா கூகுள் ஜெமினியை பயன்படுத்துனீங்கன்னா இந்த செட்டப் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். வாங்க, உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட ஜெமினி அப்ளிகேஷனை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் காட்ட போற இந்த செட்டிங் 3 இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும். ஒன்று ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்க சர்ச் பண்றது, அதே மாதிரி இமேஜை வச்சு ரிசல்ட்டை பெறுறது, அதே மாதிரி வாய்ஸ் சேட். லைவ் சேட்ல ஃபங்க்ஷன் ஆகாது. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினி, அதாவது நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறீங்க ஜெமினிக்கு. எப்படி இதை நீங்க தட்டுங்க, தட்டினோட டைரக்டா கூகுள் அக்கௌண்ட் கொண்டு போகும். அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினி இது டிஃபால்ட்டா ஆன்ல இருக்கும். ஸோ ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இந்த ஆட் பட்டன்ல நம்ம என்னத்தை ஆட் பண்ண போறோம் அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். இப்போ ஆட் பட்டன் தட்டுவோமா, தட்டினோன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு ப்ராம்ப்டை நான் செட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் கொடுத்துறேன். சப்மிட் கொடுத்தோன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து இங்க சேவ் ஆயிடுச்சு. என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் ரெஸ்பான்சஸ் வித் ஷார்ட் சம்மரி. அதாவது நான் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு ரிசல்ட் நான் பெறேன்னா அந்த ரிசல்ட் வந்து ஷார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வார்த்தையை கொடுத்து இங்க சப்மிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு பக்கத்துல 3 டாட் இருக்கு, அதை கொடுத்தேன்னா இதை மறுபடியும் எடிட் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 3 டாட் இருக்கு, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி பார்த்தா ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி யூஸ் சிம்பிள் லாங்குவேஜ் அண்ட் அவாய்ட் ஜர்கான், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஜெமினில நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூகுளோட ஜெமினி வந்து ஆக்ட் ஆகுங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ டெலிட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆனில் இருக்கும். மற்றபடி நீங்கள் தான் இதில் போய் ஆட் பண்ணி சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணணும். கண்டிப்பாக பக்காவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுள் ஜெமினியை நம்ம எப்படி வழி நடத்தலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமாக சாட் ஜிபிடியில் இந்த செட்டப் இருக்கா அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் செக் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த அற்புதமான விஷயத்த நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் கூகுள் ஜெமினியை அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வழக்கம் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.